ஐயோ அண்ணே, அநியாயமா உங்களை அடிச்சு போட்டாங்களே. எம்எல்ஏ கஜபதி என்ன அடிக்க வந்தாரு, நான் திருப்பி அடிச்சேன். அதுக்காக சரணடைறேன். சார், எம்எல்ஏ ஏற்கனவே இறந்துட்டார் சார். யார் அடிச்சது? யாரோ அருள்குமரன் சார். எம்எல்ஏவோட கட்சிக்காரங்களும் பத்திரிகைக்காரங்களும் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வெளியே பதட்டத்தோட காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது டாக்டர்? நானே சொல்றேன். உங்க வீட்டுக்காருக்கு ஒண்ணும் ஆகல, அவர் நல்லா இருக்காரு. நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். 1 மணி நேரம் கழிச்சு எல்லா டீடைல்ஸும் நான் சொல்றேன். ஓகே டாக்டர், எதுக்காக போய் சொன்னீங்க? இவன் கெட்டவன். இவன் அடிச்ச அருள் நல்லவன். அருள் அடிச்சதுனால தான் இவன் செத்துட்டான் தெரிஞ்சா கோர்ட் கேஸ்னு அருளோட லைஃப் காலி ஆயிடும். அதனால 2 நாளைக்கு இவன் உயிரோடு இருக்கிற மாதிரி அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஓகே டாக்டர். டாக்டர், நம்ம தொழிலுக்கு துரோகம் பண்ணல. உயிரோடு இருக்கிறவனை செத்துட்டான்னு சொன்னா தப்பு. செத்தவனை உயிரோடு இருக்கான்னு சொல்லி ஒரு நல்லவனை காப்பாத்தினா அது தப்பு இல்ல, தர்மம். உடனே வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணுங்க. அப்பதான் மூச்சு விடுற மாதிரி தெரியும். ஐவி ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு பேஷண்டோட இசிஜி மானிட்டர்ல கனெக்ட் பண்ணுங்க. பிளட் குரூப் என்ன தெரிஞ்சு மாட்டி வைங்க. கம் ஆன், ஹரி அப். என்ன கேஸ்? எம்எல்ஏ அடிச்சிருக்கான் சார். எதுக்கு அடிச்ச? அவர் என்ன அடிச்சாரு, நான் திருப்பி அடிச்சேன். சோ தற்காப்புக்காக அடிச்சிருக்க, அப்படிதானே? என்ன செக்ஷன் போட்டுருக்க? சார், அட்டெம்ப்ட் டு மர்டர் 307ல போட்டுருக்கேன் சார். அடிவாயின எம்எல்ஏ உயிரோட இருக்க. சோ திஸ் இஸ் நாட் அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ். தற்காப்புக்காக அடிச்சிருக்கான். கிரீவியஸ் ஆக்ட் பிரகாரம் 324ல போடு. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த நிலைமையில அவரை யாரும் தொடக்கூடாது ப்ளீஸ். அழாதே, என் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. அழாதே. உங்க தம்பியை பாத்தீங்களா, எப்படி இருக்காரு? என் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் நல்லா இருக்கான். உங்க எம்எல்ஏ சீக்கிரம் வந்துருவாரு, கவலைப்படாதீங்க. எங்கடா இருக்கான்? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான் தலைவர். தலைவர், அடிச்சது அவன் தான். உனக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்துறதா என் தம்பி மேல கை வச்சிருப்பேன். உன்னை எங்கே கொன்னுடுடா. யோ தொலையா சார், தொலையா சார். சும்மா கழுக்கு சார், தந்து விட்ட ப்ராப்ளம் சார். தலைவர், கொஞ்சம் அமைதியா இருங்க. வெளியே டிவி காரங்களும் பத்திரிகாரங்களும் இருக்காங்க. சின்ன பிரச்சனை கூட பெருசா பேரை கெடுத்துருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய், மலை மாதிரி இருந்த என் தம்பி நீ சரிச்சிட்டடா. அவன் உசுரோட இருக்கிறதுனாலதான் இப்ப நீ உசுரோட இருக்கிற. அவனுக்கு ஏதாவது ஆச்சு உள்ளே உன்னை கொளுத்திடுவேன். சார், உள்ள போய் பாத்தீங்களா? என்ன சொன்னா சார்? உங்க தம்பி அடிச்சவரை போய் பாத்துட்டு வரீங்க, என்ன விஷயம் சார்? ஒண்ணும் இல்லையா, அந்த தம்பி தெரியாம அடிச்சிட்டேன்னு வருத்தப்பட்டுச்சு. யாரும் இந்த பிரச்சனையாக்க வேண்டாம், விட்டுடு. ஏங்க, அவர் உங்க புள்ள தானே, வெளியில எடுக்க முயற்சி பண்ண மாட்டீங்களா? ஒரு ஆறுதலுக்காவது பாத்துட்டு வரலாம்ல. என்னம்மா எல்லாரும் அமைதியா இருக்காங்க? இந்த வீட்டுல யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் நல்லவங்க, அவன் மட்டும் கெட்டவன். இந்த கேஸ் எடுத்து என்னால நடத்த முடியாது. தயவு செய்து ஆள விடுங்க சார். நீங்க பார்த்து மனசு வச்சா. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஹலோ அக்கா, நான் செந்தில் பேசுறேன்க்கா. என்ன விஷயம்? சின்ன ஒரு பிரச்சனையில போலீஸ்ல மாட்டிட்டாங்க. ஐயோ, மாமா மீட்டிங்காக விழுப்புரம் வரைக்கும் போயிருக்காரு. காலையில வந்துருவாருடா. வந்த உடனே கூட்டி வந்துடுறேன். என்னாச்சு செந்தில்? மாமா ஊர்ல இல்லீங்களா? எந்த வக்கீலும் வர மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. நாளை காலைல உன்னை ஜெயிலுக்கு கூட்டு போயிருவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல.
திருப்பதி மாமாவுக்கு ஃபோன் பண்ணா அவரும் ஊர்ல இல்ல. அவர்கிட்ட எதுக்குடா சொன்னீங்க? நாங்க சொல்லல, கண்மணியும் செந்திலும் தான் போன் பண்ணிருக்காங்க. நல்ல வேலை அருளு, எம்எல்ஏக்கு ஒண்ணும் ஆகல, இல்லாட்டி பெரிய பிரச்சனையா இருக்கும். எம்எல்ஏ செத்துட்டான்டா. என்ன சொல்றேன்? நான் அவனை அடிச்சதுக்கு அப்புறம் அவன் கையை பிடிச்சி இழுத்து போறப்பவே நாடி அடங்கிடுச்சு. கடவுள் யார் ரூபத்துல எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்னும் ஆகாது. கிளம்புங்க. திருப்பதி, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்ம கம்பெனி வைக்கல் சொல்லி ஜாமீன் எடுத்துரும். சரிங்க முதலாளி. பாலகிருஷ்ணன், நான் ராமசாமி பேசுறேன். உடனே கோயம்புத்தூர் போனோம், சீக்கிரம் வாங்க. டாக்டர், ரிப்போர்ட்ல என்ன எழுத போறீங்க? இவங்க ஜாதியில் எரிப்பாங்களா புதைப்பாங்களா? எரிப்பாங்க. ம்.